அம்மா வழியில யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துற சொல்லி சொன்னாங்க. ஜெயா, என்னப்பா? இங்க வாமா. பேப்பர் பாத்தியா? நான் காலையில சிந்துபாத் கதை படிச்சிட்டேன். அது இல்லம்மா, இங்க பாத்தியா? யாருன்னு தெரியுதா? இது யாருடைய போட்டோ? நல்லா உத்து பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஞாபகம் இல்லப்பா. நல்லா பாருமா. திருச்சியில இவனை நீ அடிக்கடி பாத்திருப்ப. ஞாபகம் இல்லப்பா. இவன் வேற யாரும் இல்ல, என்னுடைய ஸ்டூடெண்ட். இன்னைக்கு காலையில டாக்டர் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அமெரிக்கா போறது இதுவே முதல் தடவை. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமாமா? கரெக்ட்பா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்த ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட எத்தனை வருஷம் படிச்சாரு? ஒரு வருடம், ஒரே ஒரு வருடம். அப்ப நான் எலிமெண்ட்ஸ்ல வாத்தியாரா இருந்தேன். இவன் என்கிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்சான். அப்படின்னு 12 உயிரெழுத்துக்களை நான் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். 1 2 இல்லம்மா, 12 உயிரெழுத்துக்கள். அன்றைக்கு நான் அந்த உயிரெழுத்துக்களை சொல்லி தந்தாவிட்டால் இன்றைக்கு அவன் அமெரிக்கா போயிருக்க முடியாது. என்னை பத்தி நீ என்னமா நினைக்கிற? நல்ல பிளேடுப்பா. நீ என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நல்ல பிளேடுன்னு சொன்னேன். புரியுது புரியுது புரியுது. நீ என்ன ரம்பம் சொல்ற. ரம்பம் என்பது வேறு, பிளேடு என்பது வேறு. ரம்பம் பற்களுடையதாக இருக்கும், பிளேடுக்கு பற்கள் கிடையாது. ஒரே சீராக நேர்கோட்டில். ஜெயா, நன்றி ஜெயா. என்னங்க, என்ன விஷயம்? வீட்டுல ஏதாவது வேலை செய்யறதுக்காக அம்மா என்ன கூட்டு வர சொன்னாங்களா? ராஜேந்திரனும் வெங்கட்டும் பண்ண அநியாயத்தை பாத்தீங்களா? நான் உங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவையும் தாத்தாவையும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, பெரிய மன்னிப்பு. நீங்க மட்டும் என்னவா? உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்ல. ஜெயா, சாரி, நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். நான் இது வரைக்கும் உங்க அம்மாவை அடிக்கவே இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் உங்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே செஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, இது ஒரு பெரிய விஷயமா? என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு, இனிமே வாழ்ந்தா அவரோட தான் வாழ்வேன்னு நான் சொன்னேன்ல. நீங்க உண்மையில நல்லவரா இருந்தா அவர் யாரு என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. வாஸ்தவம் தாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் அப்படித்தான் செஞ்சிருக்கணும். ஆனா இது ஏன் மிஸ்டேக் இல்லைங்க. நீங்க எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் மறு நிமிஷமே இந்த உலகமே எனக்கு சூன்ய மாதிரி ஆயிருச்சு. ஆனா இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவர் யாரு என்னன்னு சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவர் எப்படியாவது தேடி பிடிச்சு இந்த கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். என்ன லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, என் மேல இருக்கிற லவ் உண்மையானதா இருந்தா என்ன இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வரும்? ஜெயா, நான் உன்னை காதலிச்சது வாஸ்தவம் தான். ஆனா என்னோட காதல் அது ஒருதலை ராகம்மா. நீ யார கல்யாணம் முடிச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். அதுதான்மா என் லட்சியம். அதுதான் என் லட்சியம். அவர் எப்படி இருப்பார்னு அடையாளம் சொன்னீங்கன்னா
நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும்மா, சௌரியமா இருக்கும். அடையாளம் போட்டோல இருக்கும் என் ஸ்டூடெண்ட் தான். மேல் படிப்புக்காக இன்னைக்கு காலையில அமெரிக்கா போயிருக்கான். அந்த ஆள் போட்டோ என்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு டமாஸ் பத்தியா போண்டா வாங்க போனா போண்டா கட்டி கொடுத்த இந்த பேப்பரு, இந்த பேப்பர்ல உன்னை அப்படியே போட்டோ பிடிச்சு போட்டிருக்கான். இத பாரு. தமாஷாக்கல என்ன போட்டா பிடிச்சு போட்டுக்கணும். ஒருக்கா சினிமாவில் ஆயிட்டு கொடுக்க கூப்பிட போறானோ. நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளு. ஏண்டா கஸ்மாலம், இது நான் இல்ல. நீங்களே வாத்தியார, இது வேற ஆளுதான். ஏண்டா இது மெய்யால நான் இல்ல. வாத்தியார அந்த சொந்த ஒரு திருச்சி வாத்தியார மேல்நாட்டு படிப்புக்காக அமெரிக்கா போய்க்கிறான். அதான் மேல்நாட்டு பயணம் சொல்லி பேப்பர்ல போட்டுக்க வாத்தியார, பயப்படாத. சொன்னா நம்ப வாத்தியார, இந்த ஆளு கோட்டு சூட்டு நாம லுங்கி ஜிப்பா, இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஓஹோ, ஏண்டா எனக்கு ஒரு சின்ன டவுட். இது மெய்யாளமே வேற ஆளா இல்ல என்ன புச்சு கொடுத்தா பிரைஸ் கிடைக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா? வாத்தியார தைரியமா இரு, இது வேற ஆளு, நம்ப, பயப்படாத. அப்ப சரி, இப்ப என்ன பண்றேன், இதை எடுத்து நேரா வீட்டுக்கு போய் நம்ம கூச்சா கிட்ட காட்டி நான் சினிமாவில நடிக்க வரணும்னு சொல்லிக்க போறேன். நம்பிக்குவா என்ன படிக்க தெரியாது பாரு. அப்ப நான் வரேன். என்னடா என்ன? சாரி சார், போட்டோவை பார்த்துட்டே வந்தேன், தெரியாம பட்டுச்சு. நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியுமா? தெரியுமாடா, நீ யார்கிட்ட மோதிக்கின? தெரியாது? மெய்யால தெரியாது? தெரியாது சார். தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். சரி போ. சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சார் இல்ல, இவன் போலீஸ் ஜிஆரி போடுதுமா, ரொம்ப நேரம் பால பண்ணினா வர சாத்துங்க. நம்ம பெருசாமி இங்க கடை வந்த மாட்டினா பெருசாமி என்னடாச்சு? யாரா அவங்களா எதிராக நினைச்சாங்க? அவங்க எல்லாம் இந்த வழியா தானே போறாங்க. ஆமா, இந்த வழியா தான் போறாங்க. என்ன விடுங்க, நான் அவங்க கிட்ட போறேன். ஏய், அவங்கள அடிச்சாங்க சொல்ற, அவங்க முன்னாடி எதுக்குடா போற? யாரா அவன்? எதுக்குடா அவன் அடிச்சான்? சொல்றா, எதுக்கு அவனை அடிச்சாங்க? எனக்கு அப்படியே கொலை எல்லாம் நடுங்கி போச்சு. இதே போட்டாத அந்த ஆளு கையில வச்சுக்கின்னு என்ன பாலோ பண்ணினே வந்தாமா. சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு ஜிஐடியே தான். நல்ல வேலை தப்பிச்சுக்கணும் வாத்தியார. வாத்தியார வாத்தியார அங்க பாரு. பிச்சுவ வச்சிருக்கியடா? பண்ணா மாப்பிள்ளையோட கீது வாத்தியார. சமாதானம் வாத்தியார, வெள்ளை கொடி காட்டுறான், சமாதானம்.
ஒத்தையில வர்றான் பாவம், பக்கத்துல வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன? சரி. சார், உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? இந்த கதை தானே வேணாங்கிறது. தனியா கூட்டின்னு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, சபையிலே சொல்லு. இல்ல சார், இது உங்க வாழ்க்கை பிரச்சனை, அதான். நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா. எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு. என்ன நான் சொல்றது? சொல்லு சார், ஜெயா தங்கமான பொண்ணு சார். கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார். தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க. எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார், பிளீஸ். என்னடா அது புச்சாக்குது? ஜெயாங்கிறான், கண்ணாலங்கிறான், என்னதான் கட்டிக்குங்கிறான். ஒரே குழப்பமாக்குதா? யார் பாரு ஜெயா? ஹிந்தி பண்டிட் பொண்ணு சார். ஒரு நாள் நைட் சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவர் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார். அந்த பொண்ணு தான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது. இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. பாரு, நீ நினைக்கிறாள் நான் இல்லப்பா, நீ ஆள் மாறி வந்துட்டுப்பா. பாத்தியார, நீ சும்மா இரு, நீ இங்கே இருப்பா. அப்பா நகரு. எதுக்குடா நகருங்கிற? பாத்தியார, அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு, அந்த ஆள் இந்த பொண்ணை கெடுத்திருக்கான். இவன் நீதான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு உன்னை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டார சொல்லு. இட்டாந்து என்னடா பண்றது? எம்மா நாளைக்கு தான் சாராய பிசினஸ் பண்றது. பெருசா ஏதாவது பிசினஸ் பண்ண வேணாம். இந்த பொண்ணை அரேபியாவுக்கு அனுப்பிச்சு அங்க வித்து விடுவோம். அரேபியாவா? அது எங்கடா இருக்கு? வண்டலூர் தாண்டனா சுங்குவார் சத்தனா. அங்க போய் விசாரிச்சா அரேபியா எங்க கீதுன்னு சொல்லிட்டு போறாங்க. பாரு, அந்த பொண்ணை இட்டா சொல்றதா என் பொறுப்பு, விக்கிறது உன் பொறுப்பு. சரி சரி, நட நட. இத பாருப்பா, நான் அந்த பொண்ணை கண்ணாலம் கட்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஊரறிய கண்ணாலம் கட்டிக்க மாட்டேன். அந்த பொண்ணை இங்க கூட்டின்னு வா, நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க எங்கன்னா வச்சு கண்ணாலம் கட்டிக்கிறேன். இல்ல சார், அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார். இந்த பாருப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்படின்னா இட்டுக்கணும் வா. என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன். ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது. அதனால் தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மற்றவை நேரில். அன்பு காதலி ஜெயா. என்ன லவ் லெட்டரா? அதானே? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஜெயா, ஒரு வயசு பொண்ணு, மொட்டை மாடி, பாத்ரூம், கணத்தடி, கொல்லப்புறம், இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்கார்ந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமாக்கா. அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ கொடுத்துட்டேனா அதை வச்சுக்கிட்டு அவர் அழைவது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன். இன்னைக்கு இது அவர்கிட்ட கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது? நீ சொல்றத பார்க்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு. அது வேற யாரும் பார்க்க கூடாது, நான் மட்டும்தான் ரசிக்கணும். என்னங்க? வணக்கங்க. நீங்க ஏதோ பேசிட்டு இருக்காப்ளுக்கு, நான் வேணா போயிட்டு அப்புறம் வர்றேன். இல்ல இல்ல, நீங்க பேசுங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. வரட்டுமா ஜெயா? இதோ பாருங்க, நீங்க இப்பவே என் கூட வர்றீங்க. வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு. இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். எதுக்கு? உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். நீங்க எனக்கு காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு. கிடையவே கிடையாது. உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு. கிடையாதுங்கிறேன். நீங்க எனக்கு காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு. இல்ல, என் அதிசயம் தான் பெருசு. சரி, நமக்குள்ள தகராறு இருக்கு, வெளியே போய் பேசிக்குவோம். நடங்க நடங்க. நல்லா வேகமா அடியா. அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமா அடி. என்ன டேய், பொண்ணு வந்தாச்சா? பாத்தி வந்தாச்சா? இந்த வரலப்பா. அதை சொல்லத்தான் அடிச்சு புரண்டு ஒடியாரியாக்கம். யோ சோமாரி, நாம என்ன சாராய பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அரேபியா போறோம், கோட்டு சூட்டு போட்டு வாயான்னு சொன்னா லுங்கிய கட்டி வந்திருக்கிறியே, நல்லாவா இருக்குது?
சரிதான்ப்பா. பேண்ட்ல போய் இருக்கிறதெல்லாம் நீங்க பிராங்கின்னு வச்சீங்க. எனக்கு வெறும் கோட்டும் லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. என்ற சோமாரிங்களா, நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும், இந்த கோட்டு பேண்ட் எனக்கு நல்லா வடக்குது. இப்பதான் வாத்தியாரு ஐசா கில்லாடி கணக்கா கீரை நீ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. போடா, ஒண்ணு வந்தாச்சா பாட்டி வருதான்னு பாரு. என்னங்கடா ஓட பெரிய பேஜாரா போச்சு. ஓடா. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஐயா, அம்மா. வந்துட்டான் வந்துட்டான். போய் சத்தம் போடாதீங்க, எல்லாரும் கம்முன்னு இருங்க. நாங்க 2 பேரும் போய் பார்த்து பேசிட்டு வர்றோம். யோ, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிரு. அடே, சக்கரத்துல காத்திருக்கான அமுத்தி அமுத்தி பார்த்து வைடா. நட வச்சார, நட நட. ஸ்டார்ட் பண்றான். வணக்கம் சார். வணக்கம். இதுதான் ஜெயா. பரவாயில்லையே, சொன்ன டயத்தை கரெக்டா கூட்டியாந்துட்டேன். நம்பிக்கையான ஆள் தான். யார் இவங்க? நல்லா ஒத்துப்பாரு. தெரியல? அவர்தான் என் மச்சின. உங்க மச்சினன்? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்தாருன்னு சொன்னியே, அவர்தான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும், இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத. இப்ப அவர் திரும்பிட்டாரு. உன்னை நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். ஆமா. இருங்க இருங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் இங்க வாங்க. வாத்தியார, பொண்ணு போடா சோக்கா கீரா வாத்தியார. அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு 5000மோ 10,000மோ தேர். ஏடா, அதே பேருக்கு அனுப்பாம பேசாம நானே கல்யாணம் கட்டிட்டா எப்படா இருக்கும்? இந்த சபலம் தானே வேணாங்கிறது, நமக்கு துட்டுதான் முக்கியம் வாத்தியார. சத்தியமா சொல்றேன், என்னை யாரும் கெடுக்கவே இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் உங்களை தான் லவ் பண்ணேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதுல விளையாடுறதுன்னு இல்லையா? சரி சரி, நல்லா கண்ணத்தோட எனக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. நீ விட்டுருவா? என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிட்டீல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போலாம். வா. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சா, நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன். பாவம், நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பாத்துட்டு இருந்திருப்பீங்க, அதை கெடுத்துட்டு இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி சார். இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஒரு 6 மாசம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லிரு. போயிட்டு வரோம். ஜெயா, ஏண்டா ஜெய ஜெயம் சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் அடினாங்கிற? இல்லடா, ஜெயா என்ன லவ் பண்ணுது. ஜெயா என்ன லவ் பண்ணுது, இதை படிச்சாங்க தெரியும். ஜெயா, என்னடாச்சு? ஜெயா, நிஜமா இந்த லெட்டர் ஜெயா தான்? ஆமாண்டா, ஜெயா என்ன சின்சியரா லவ் பண்ணுது. நான் அது தெரியாம முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பாரு பாரு, கார்ல ரவுடிங்க ஜெயாவை கடத்திட்டு போறாங்க பாரு. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் விடுறா டே. என்னங்கடா டே? என்னடா என்னாச்சுடா? என்னடாச்சு? என்னமோ தெரியலடா, திடீர்னு ஆஃப் ஆயி போச்சு. வண்டி பாரு டே, என்னாச்சு? சீக்கிரம் பாரு என்னன்னு. என்னடா நல்லா தானே வந்துட்டு இருந்தது. ஸ்டார்ட் பண்ண டே. சீக்கிரம் டே. என்னடா இது, நல்ல நேரத்துல உணர்ந்து இப்படி நிறுத்திட்டா. இவன் வண்டி எப்ப இப்படிதான் சமையல் ஸ்டார்ட் ஆகாது. நல்லா அடிடா. தப்பா நினைச்சுக்காத பழனிசாமி, நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஸ்கூட்டர் நிறுத்தி பொண்ணுங்களை பாக்குறது வழக்கம். அதான் பஸ் ஸ்டாப்பை பார்த்த உடனே பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் நின்னு போயிடுச்சு. அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்னு அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாண்டா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். போறாங்க அறிவு கட்டவனே. அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் விட்டு ஸ்கூட்டர் நகராதா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்சம் நேரம் வர்றேன். விடுங்கப்பா. ஆமா ஆமா, அட விடுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணு. எல்லாம் விடுங்கப்பா.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு